ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு ரூமுக்கு நுழையிறேன். வரும்போது ஃபோன் அடிச்சிட்டேன் நம்ம ஃப்ரெண்டுக்கு. என்ன சாப்பாடுன்னு கேட்டேன். அதில் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பாருங்கள், குப்பஸை கட் பண்ணி வச்சுருக்காரு. வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. மஞ்சத்தூள். இவர் தான் அந்த ஃப்ரெண்டு, பேர் ராஷித்து. இவர் தான் நைட்டுக்கு சமையல் செய்கிற இவர் தான். மிளகாத்தூள் போட்டிருக்காரு, லைட்டாக ஜீரகத்தூள், ஒரு 6 முட்டை எடுத்துருக்காரு. நான் எங்கள் ரூமில் வந்து சமையல் செய்ய முடியாது, அதுக்குன்னு கிளம்ப வந்து நீங்கள் மேலே போய் நீங்கள் கிச்சனில் போய் சமைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் அந்த கிச்சன் உள்ள போகிறோம். இதான் அந்த கிச்சன். இங்கே பாருங்கள், பச்சை மிளகா கட் பண்ணுறான். இப்போ தான் நான் முன்னாடியே போகிற அவசரத்தில் வந்து குப்பை மறந்துட்டேன். திரும்ப கிச்சனுக்கு எடுத்து போகிறேன். சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்குங்க. பட்டை கிராம்பெலாம் போட்டாச்சு. இதில் வெங்காயம் சேர்த்துக்காது. வெங்காயம் வதக்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்காது. லைட்டாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்குங்க. இந்த மாதிரி வாசனை போகிற அளவுக்கு. பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிங்க. தக்காளி வதங்கின பிறகு நல்லா மசாலா கொட்டிக்குங்க. கொட்டி நல்லா வதக்கிங்க. எடுத்து வச்ச முட்டையை போட்டுருங்க. முட்டையை கொட்டி நல்லா கிண்டுங்க. இந்த மாதிரி லைட்டாக புதினா மல்லி போட்டுக்கங்க. குப்பஸை கட் பண்ணி வச்ச குப்பஸை போடுங்க. நல்லா குப்பஸை நல்லா கிண்டிக்குங்க. இந்த மாதிரி நல்லா மசாலா பிடிக்கிறது நல்லா கிண்டுங்க. நம்ம ஊரில் வந்து கொத்து பரோட்டா போடுறோம்ல, இங்கே வந்து குப்பஸ் மசாலா. குப்பஸ் பரோட்டா இல்லை, குப்பஸ் மசாலா. இதான் லாஸ்ட் எண்டு முடிஞ்சு. ஓகே, பாய்.